வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரை கலாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? வீக் 45 2025 அர்பன் பிளஸ் ரூரல் தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் மொத்தமா பார்க்க போறோம். சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி மூணுமே ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் ரொம்பவே ட்விஸ்ட் இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ல. அது என்னென்னு சொல்லி பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்ப்போம். தென் ஜி தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் விஜய் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் கடைசியா சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வீக் 45ஓட டாப் 5 தமிழ் சேனல்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டும் சேர்த்து பார்க் இம்ப்ரெஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சன் டிவி 1876 மில்லியன் இம்ப்ரெஷன். செகண்ட் இடத்துல ஸ்டார் விஜய் 1342 மில்லியன் இம்ப்ரெஷன். தேர்ட் பிளேஸ்ல ஜி தமிழ் 1125 மில்லியன் இம்ப்ரெஷன். ஃபோர்த் பிளேஸ்ல கேடிவி 654 மில்லியன் இம்ப்ரெஷன். அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல சன் டிவி ஹெச்டி இருக்காங்க 294 மில்லியன் இம்ப்ரெஷன். டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்து வந்திருப்பீங்க. டிஆர்பி ரேட்டிங் பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் ஜி தமிழ் சீரியல்ஸோட வீக் 45 அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் ஜி தமிழ் சீரியல்ஸ் எல்லாத்தோட டிஆர்பி ரேட்டிங்கும் செமையாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஆஃப்டர்நூன் சீரியலா இருந்தாலும் சரி, இல்ல பிரைம் டைம் சீரியலா இருந்தாலும் சரி, நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்னொன்னும் எவ்வளவு ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி இருந்து பார்ப்போம். ஸோ கடைசி இடத்துல இருக்கிறது 12வது இடத்துல மனசெல்லாம் 1.52 ரேட்டிங். 11வது இடத்துல இதயம் 1.80 ரேட்டிங். 10வது இடத்துல வாரிசு 2.14 ரேட்டிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேரேஜ் ட்ராக்ங்கிறதுனால. 9வது இடத்துல கெட்டி மேளம் 2.40 ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் 6 PM ஸ்லாட்ல எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி. 8வது இடத்துல வீரா 3.73 ரேட்டிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 7வது இடத்துல திருமாங்கல்யம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பரவாயில்ல, பாப்போம் அடுத்த வாரத்துல எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு சொல்லி. 6வது இடத்துல சின்னஞ்சிரிக்கிலேயே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விறுவிறுப்பா போகுது. 5வது இடத்துல சந்தியாராகம் 4.46 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 10 PM ஸ்லாட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. 4வது இடத்துல பாரிஜாதம் 4.74 ரேட்டிங், பரவாயில்ல. 3வது இடத்துல அண்ணா ஸ்லைட்டா குறைஞ்சிருக்காங்க, பட் 4.98 ரேட்டிங் ஓகே தான். 2வது இடத்துல அயலி 5.24 ரேட்டிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க போன வாரத்தோட வாரம். ஃபர்ஸ்ட் இடத்துல கார்த்தி தீபம் 5.65 ரேட்டிங். அடுத்து 1.5 hours டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சலங்கை ஒளி, இதனோட அர்பன் ரேட்டிங் தான் கிடைச்சிருக்கு 2.00. ராஜா சின்ன ரோஜா அதனோட டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும். அடுத்து விஜய் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தரலாமா? இந்த வாரம் விஜய் டிவி வீக் 45 டிஆர்பி ரேட்டிங்ல பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே மாஸ் காமிச்சிருக்கு. ஒன்னொன்னு டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கு. ஸோ ஒன்னொன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் 13வது இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். லாஸ்டா இருக்கிறது தனம் 1.90. இது போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12வது இடத்துல சக்திவேல் 2 1.71 போன வாரத்தோட இந்த வாரம் குறைஞ்சிருக்கு. 11வது இடத்துல மகளே என் மருமகளே 2.07 போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.15 குறைஞ்சிருக்கு. 9வது இடத்துல பெண்களே மெல்ல பேசு 2.26 ரேட்டிங், இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8வது இடத்துல பூங்காற்று திரும்புமா 2.43, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7வது இடத்துல பிக் பாஸ் சீசன் 9 4.07, இது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. 6வது இடத்துல மகாநதி 4.50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 5வது இடத்துல சிந்து பைரவி 5.63 ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல சின்ன மருமகள் 7.34 ரேட்டிங் எடுத்திருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 8.09 ரேட்டிங் எடுத்திருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2வது இடத்துல ஐயனார் துணை 8.55 ரேட்டிங் செம்மையா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல சிறுகடி காசை 9.35 ரேட்டிங் எடுத்து மாஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்து சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தரலாமா? இந்த வாரம் சன் டிவிக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. வீக் 45 2025 அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங்ல எல்லா சீரியல்ஸுமே மோரார்லெஸ் டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா விஜய் டிவி எல்லா ஸ்லாட்டையும் பிடிச்சிரும் போல. ஏன்னா விஜய் டிவிக்கும் சன் டிவிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. பார்ப்போம் இனி வர அடுத்த வாரத்துல எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பொறுத்திருந்து. சரி வாங்க சன் டிவி ரேட்டிங் பார்த்தரலாமா? இந்த வாரம் 12வது இடத்துல இருக்கிறது புனிதா 2.00. 17வது இடத்துல இருக்கிறது பூங்கொடி 2.06 ரேட்டிங். 16வது இடத்துல இருக்கிறது மணமகளே வா 2.29 ரேட்டிங். 15வது இடத்துல இருக்கிறது ஆனந்த ராகம் 2.49 ரேட்டிங். 14வது இடத்துல இருக்கிறது மல்லி
2.67 ரேட்டிங். 13வது இடத்துல இருக்கிறது வினோதினி 2.92 ரேட்டிங். 12வது இடத்துல இருக்கிறது லக்ஷ்மி 3.13 ரேட்டிங். 11வது இடத்துல இருக்கிறது பொது வசந்தம் 3.16 ரேட்டிங். 10வது இடத்துல இருக்கிறது இலக்கியா 3.34 ரேட்டிங். 9வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ஆடுகளம் 4.65 ரேட்டிங். பரவாயில்ல, ஆனா குறைஞ்சு போச்சு 10 மணி ஸ்லாட்ல. 8வது இடத்துல இருக்கிறது சன் நியூஸ் 4.68 ரேட்டிங். இது பரவாயில்ல, 6 PM இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 7வது இடத்துல இருக்கிறது ஹனுமான் 6.92. இதுதான் செமையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6வது இடத்துல இருக்கிறது மருமகள் 8.62 ரேட்டிங். 5வது இடத்துல இருக்கிறது அன்னம், இது பரவாயில்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.63 ரேட்டிங். 4வது இடத்துல இருக்கிறது எதிர்நீச்சல் தொடர்கிறது, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.91 ரேட்டிங். 3வது இடத்துல இருக்கிறது கயல் 9.41 ரேட்டிங். இது ஒரே மாதிரி டிஆர்பி ரேட்டிங்ல போன வாரம் இந்த வாரம். 2வது இடத்துல சிங்கப்பெண்ணை, இது குறைஞ்சு போச்சு 9.48. அண்ட் என் ஃபர்ஸ்ட் இடத்துல எப்பயும் போல 3 முடிச்சு 10.18 ரேட்டிங். இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் கம்மியாயிடுச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு டாப் 25 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் வரும். அதை தொடர்ந்து 12 மணிக்கு பிரைம் டைம் ஸ்லாட் லீடர்ஸ் வரும். மறக்காம அதை போய் பாத்துருங்க. இன்னைக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.